ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ்வுடைய கிருபையால் ரமதான் பிறை 17 பத்ர் ஷுஹதாக்களுடைய நினைவு நாள் என்று பத்ர் சஹாபாக்களை குறித்தும் பத்ருடைய போர் குறித்தும் ஒவ்வொரு ஆண்டும் அது சம்பந்தமான பல்வேறு கோணங்களிலே நாம் இங்கே பேசி வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் பத்ருடைய வரலாற்றை திரும்ப திரும்ப படிக்கிற போது ஆரம்பகால முஸ்லிம்களின் ஈமானுடைய உத்வேகம், அவர்களின் ஈமானின் வீரியம், அல்லாஹ்விற்காக உயிர் துறப்பதிலே கூட அவர்கள் காட்டிய ஆர்வம், இவைகளெல்லாம் வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு கியாமத் நாள் வரை படிப்பினையாக இருப்பதால் அல்லாஹ் பத்ர் ஷுஹதாக்களை பொறுத்தவரை குர்ஆனுடைய ஒரு வாசகத்தில் லிமா யுஹ்யீக்கும், உங்களை இறைவன் உயிரோட்டத்தோடு வைத்திருப்பதாக சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் நாம் பத்ரை இந்த ஆண்டும் முழுமையாக அதில் நடந்த சில விஷயங்களை ஒரு கோணத்திலே சிந்திக்கலாம். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் இந்த இரவை லைலத்துல் பத்ர் என்று சொல்லுவார்கள். பத்ருடைய இரவு, நாளை போர் நடக்கிற அந்த பகலை யௌமு பத்ர், பத்ருடைய பகல் என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு தடவை வரிசையாக இந்த பத்ர் மக்ரிபிலே இருந்து நாளை போர் முடிகிற வரை என்னென்னவெல்லாம் நடந்தது என்பதை ஒரு தடவை வரிசையாக பார்த்து விடுவோம். முதல்ல இந்த 17 மக்ரிப் பத்ருடைய போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு முன்னோட்டம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை விரும்பவில்லை, போர் செய்யும் எண்ணமும் இல்லை. மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து போன முஸ்லிம்களின் பொருட்கள் எல்லாம் விடப்பட்டு விட்டது. மக்காவில் அவர்களின் காசு பணம், அவர்களின் வீடு வாசல், அவர்களின் வியாபார சரக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மக்காவிலே இருந்து வாணிபம் செய்யும் ஒரு குழு ஒன்று அபூ சுஃபியானுடைய தலைமையில் அவர்கள் வேறு ஒரு வழியாக போய்விட்டு இந்த மதீனாவின் வழியாக திரும்ப போகிறார்கள். இப்ப போய் அந்த வாணிப குழுவிடம் பொருட்களை எடுப்பதுதான் பெருமானாரின் நோக்கம். அதுவும் கூட அவங்க பொருளை அடிச்சு வாங்கல, இந்த முஸ்லிம்கள் மக்காவிலே விட்டு விட்டு வந்த அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து வாணிப குழுவிடமிருந்து பொருட்களை மீட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறார்கள். அதற்காக ஒரு குழுவை அனுப்பினார்கள். வாணிப குழுவை வழியிலே சந்தித்து அவர்களிடம் பொருட்களை எடுக்க செல்லுகிறார்கள் சஹாபாக்களில் சில பேர். அந்த கூட்டம் அபூ சுஃபியானுடைய தலைமையில இருந்தவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். அபூ சுஃபியானும் சாதாரண ஆள் அல்ல, மிகப்பெரிய அன்றைய காலத்தின் ஒரு அறிவுஜீவி. அவர் கடற்கரை வழியாக வேறு ஒரு பாதையில் இவர்களின் கைக்கு கிடைக்காமல் தப்பிவிட்டார். இவர்கள் பேசாமல் போனவர்கள் வெறுங்கையோடு திரும்பி வந்தார்கள். வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டதற்கு பின்னால் ஒரு தகவல் மட்டும் மக்காவுக்குள் பரவிவிட்டது. முகம்மதுடைய ஆட்கள் நம்முடைய வாணிப குழுவை வழிமறித்து அடிக்கிறார்கள் என்று செய்தி பரவிவிட்டது. அங்கிருந்து ஊரே கிளம்பி, உங்களுக்கு தெரியும், சுமார் 1000 பேர் கிளம்பி வருகிறார்கள். எந்தெந்த வீட்டில் எல்லாம் ஆட்கள் வரவில்லையோ அவர்களை எல்லாம் கிளப்பி கொண்டு வந்தார்கள். சில பேர் கலந்து கொண்டார்கள், சில பேர் ஆள் கொடுத்தார்கள், சில பேர் ஆயுதம் கொடுத்தார்கள். சுமார் 1000 பேர். மதீனாவை நெருங்குறப்ப தகவல் கிடைச்சிச்சு, ஒன்றும் நடக்கல, போரெல்லாம் நடக்கல, மக்காவினுடைய படை சேஃபா தப்பிச்சிட்டாங்க,
எந்த போரும் இல்லை, யாருக்கும் அடிதடி இல்லை, நீங்க திரும்பி போலாம். முக்கால்வாசி தூரம் வந்த அபூ ஜஹல் திரும்பி போறது ஐடியா இல்லை. போர் செய்வது என்று முடிவோடு வந்து விட்டார் அபூ ஜஹல். ஒரே ஒரு கூட்டம் மட்டும், அவங்கள கொஞ்சம் பேர் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க போறோம், இனிமேல் நாங்க போருக்கு வரலன்ட்டு கிளம்பிட்டாங்க. அந்த குடும்பத்திற்கு பனு ஸஹ்ரான் பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமமார்கள்லாம் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் ஆமினா அம்மா அந்த கோத்திரம். அவர்கள் போய்விட்டார்கள். மீதி 1000 பேர் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவு முந்தைய பகுதி, அதாவது இன்றைய மக்ரிப் என்று வைத்துக் கொள்ளலாம், மஷ்வரா செய்தார்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, மக்கால இருந்து வந்தவங்க, மதீனாக்காரங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு ஆலோசனை நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமானவர்கள் எல்லாம் ஆலோசனையில் இருக்கிறார்கள். அபூ ஜஹல் தலைமையில் படை வருகிறது, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு மஷூரா கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு, அவன் போருக்கு வந்து விட்டதற்கு பின்னால் பயந்து பின்வாங்க முடியாது, போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், போகலாம். மூணாவது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் எந்திரிச்சு, உடனே உத்தரவிடுங்கள், கிளம்பலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொன்ன எல்லாமே மக்காவாசிகள், மதீனாக்காரர்கள் இருந்து தகவல் எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார்கள். அதே மாதிரி மதீனாவில் இருந்து ஒரு இளம் வயசு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேரு, ஒரு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எந்திரிச்சு ரொம்ப வீரமா பேசினாங்க. எங்களை வந்து சாதாரணமா நினைக்க வேண்டாம், நீங்க உத்தரவிடுங்க, நாங்க போலாம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து இந்த ஊருக்கு வந்தப்ப நாங்க அடைக்கலம் கொடுத்தோம், உங்கள எல்லாத்துக்கும் எங்க வீட்டுல இடம் கொடுத்தோம், உங்க எல்லாத்துக்கும் எங்க தொழில பங்கு வச்சு கொடுத்தோம். மதீனா வாசிகள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. இப்ப உயிரை தருவாங்களான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நாயகமே, நீங்கள் கடல்ல குதின்னு உத்தரவிட்டா நாங்க அத்தனை பேரும் குதிச்சிருவோம். எங்கள்ல இருந்து ஒரு ஆள் கூட, மதீனா வாசிகளில் ஒரு ஆள் கூட பின்வாங்க மாட்டோம். நாங்க பின்வாங்கினதா சரித்திரம் இல்லை, சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா முடிஞ்சுட்டா, எதை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டா. மதீனாவாசிகள்ல இருந்து ஒரு குரல் பலத்த குரலாக, ஒருமித்த குரலாக வரணும். வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா முடிஞ்சிருச்சு, உடனே உத்தரவிட்டு விட்டார்கள். இந்த சஹாபி நின்று பேசிட்டு இருந்தவர் சஅத் இப்னு முஆத் கேட்டாரு, வல்லாஹி லக அன்னக துரீதனா, இப்ப இவ்வளவு நேரம் எங்களை நினைச்சுதான் நீங்க உட்கார்ந்துருந்தீங்களா? மஷ்வரா பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்கும் முடிவெடுக்காம எங்களை நினைச்சுதான் உட்கார்ந்துருந்தீங்களா? கால அஜல் யா முஆத், ஆமா, உங்களை நினைச்சுதான் உட்கார்ந்திருந்தேன். மதீனாவாசிகள் தயார், வந்து விட்டார்கள். ஆக இரவின் முந்தைய பகுதி பத்ருக்கு தயாராகி விட்டார்கள். பத்ர் ஒரு இடம், பத்ருங்கிறது அசல்ல வந்து தண்ணி இல்லாமல் மண்ணாக தோண்டப்பட்டு கிடக்கிற, பயன்பாட்டில் இல்லாத ஒரு பழைய பாழடைந்த கிணறு. அந்த கிணறுக்கு பேர், இந்த கிணறு கூட பத்ர் இப்னு ஹுதைஃபான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பேர்ல அந்த கிணறு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள். 313 பேர், 308 பேர், வேற பணிகள்ல ஒரு 5 பேர், அப்புறம் அவர்கள் 1000 பேரும் எல்லாரும் வந்து விட்டார்கள். வந்த உடனே போர் என்று முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் நைட்ல செஞ்ச வேலை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கமும் தொழுகவும் துஆ செய்யவும் கூடாரம் அமைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு கூடாரம் அமைத்தார்கள். முதல்ல செஞ்ச வேலை அந்த கூடாரம், துஆ செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூடாரம். வரலாற்று ஆசிரியர்கள் பத்ரை எழுதுகிற போது இப்படி கூட எழுதுவார்கள், அவர்கள் ஆயுதங்களை ரெடி செய்வதை விட இந்த துஆவிற்கு அமைத்த கூடாரம் தான் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திற்குள்ளே போய் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் போருக்கான தயாரிப்புகளில் இருக்கிறார்கள். துஆ செய்து 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 நின்று கேட்கிறார்கள், சுஜூதிலே கேட்கிறார்கள், ருக்குவிலே கேட்கிறார்கள், திரும்ப 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 துஆ செய்கிறார்கள். துஆவில 2-3 வாசகங்கள் முக்கியமானவை. ஒன்று, இந்த தஹ்லீக ஹாதிஹில் இஸாபத்து ஃபலா துஅபத், யா அல்லாஹ், இந்த படை ஒருவேளை அழிந்து போகுமானால் முஸ்லிம்களின் படை, நீ இனிமேல் இந்த பூமியிலே வணங்கப்பட மாட்டாய். உன்னை அல்லாஹ்னு வணங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போய்விடும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்த இந்த நபிமார்களின் தொடர், வணக்கத்தினுடைய தொடர், உன்னை அல்லாஹ் என்று வணங்கி கொண்டிருக்கிற மக்களின் தொடர் முடிந்து போய்விடும். இரண்டாவது வாசகம் திரும்ப திரும்ப சஜிதாவில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டார்கள். நித்திய ஜீவனே, நிலையானவனே, உன் அருளை கேட்கிறோம், உன் அருளை கேட்கிறோம். மூணாவது வாசகம் எல்லா நபிமார்களுக்கும் சரி மூமின்களுக்கும் சரி நீ உதவி உண்டு என்று வாக்களித்திருக்கிறாய். அல்லாஹும்ம மா வஅதஹு மினன் நஸ்ர், நீ வாக்களித்த உதவியை எங்களுக்கு கொடு. இத கேட்கிறதுல எந்திரிக்கவும் உட்காரவும் சுஜூதுக்கு போகவும் அவர்கள் அணிந்திருந்த துண்டு ஒரு பக்கம் விழுந்து இவர்கள் ஒரு பக்கம் செஞ்சார்களே இருக்கிறார்கள். அந்த துண்டெல்லாம் தாறுமாறாக விழுந்திருப்பதை பார்த்து பின்னாடி இருந்து வருகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்தார்கள். பஅத முனாஷததிக லிரப்பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்க ரப்பிட்ட நீங்க கெஞ்சி கேட்டது போதும், அல்லாஹ் நிச்சயமா தருவான், நீங்க முடித்து கொள்ளுங்கள். நீங்க ஏனென்றால் அழுது 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 கேட்கிறார்கள். தௌருமலை குகையில மாட்டிக்கொண்ட போது அபூபக்கர் அழுதார், நாயகம் சமாதானம் சொன்னார்கள். பதிலில் அப்படியே காட்சி வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமாதானம் சொல்லுகிறார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி விடிய விடிய கண்ணீர். தஹஜ்ஜுடைய நேரம் இந்த இரவு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், வாக்குறுதி கொடுத்து விட்டான், மலக்குகளின் படையை அனுப்புவதாக சொல்லிவிட்டார். சஜ்தாவில இருந்து எழுந்தார்கள். அபிஷேகியா அபூபக்கர், அபூபக்கரை மக்களிடம் எல்லாம் சொல்லுங்கள், இதோ மலக்குகள் வந்து விட்டார்கள், இதோ மலக்குகள் வந்து விட்டார்கள். முழு சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி விட்டார்கள். இந்த துஆ நீண்ட நெடுநேரம் நீடித்தது. எழுந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு முழுக்க செஞ்ச பணிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பத்ருடைய இரவு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை அபூபக்கரை கூட்டிக் கொண்டு முக்கிய சில சஹாபிகளை கூட்டிக் கொண்டு அல்லாஹ் அறிவித்ததை அறிவிக்கிறார்கள். வந்து இடம் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்பா கொல்லப்படுவான், அந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுவான். வரிசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தலைகளாக இருக்கிற காபிர்கள் கொல்லப்படுகிற இடத்தை வட்டமிட்டு காட்டுகிறார்கள். இரவோடு இரவாய் போர் செய்கிறவர்களுக்கு புது தெம்பு அந்த நள்ளிரவில் பிறக்கிறது. மிக துல்லியமாக போடுகிறார்கள். சஹாபாக்களின் நிலை, மற்ற சஹாபாக்கள், முக்கிய சஹாபாக்கள் எல்லாம் இதை பார்க்கிறார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்னன்னா, நிம்மதியா தூக்கம் வந்தது, தூங்கிட்டாங்க. காலையில போர் நடக்கிறப்ப யாருக்காவது நைட்ல தூக்கம் வருமா? வந்தது, நீட்ட தூக்கம் வந்தது. பொதுவா மனம் ஆர்ப்பரிக்கிற போது, மனம் ஒரு ஸ்டெடியா இல்லாதப்ப எப்படி தூக்கம் வருது இல்ல, பயம் வேற. காலையில மௌத்தா ஹயாத்தான்னு தெரியல, காலையில ஷஹீதாயிரம் அநேகமா, அங்க 1000 பேர் இருக்காங்க, இங்க கம்மி பேர் இருக்காங்க, எப்படி தூக்கம் வந்தது? தூக்கம் வந்தது இரவில். பெரும்பாலான சஹாபிகள் தூங்கி விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால்ல பத்ரினுடைய முஅஜிஸாவை, அற்புதங்களை சொல்லுகிற போது அதுல ஒரு அற்புதமா இத சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமரதம் மின்ஹு, உங்களுக்கு அந்த இரவிலும் நிம்மதியாக இறைவன் தூக்கம் கொடுத்தான். ஏன்னா படபடப்பான நேரத்துல, படபடப்பான நேரத்துல தூக்கம் வர்றது பெருசு. வீட்டுக்கு வெளியில ஒரே ஒரு போலீஸ்கார யூனிஃபார்மோட நின்றா விடிய விடிய தூங்கணும். ஜன்னலை திறந்து திறந்து பார்க்கறது, போயிட்டாரா இல்லையா, அந்த ஆள் ஏன் இங்கேயே வந்து நிற்கிறார், எதுக்காக? போலீஸ்லாம் வேணா, வேற எவனாவது ஒருத்தர் சும்மா அப்படி ஓடாதுமே, ராத்திரி 1 மணி 2 மணிக்கு இப்படியே கொஞ்சம் தூரம் ஓடாதுனா வீட்டில் உள்ள யாரும் தூங்க மாட்டாங்க, எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் ஏன் ஓடாதுறான்? எதனால? ஒரு பரபரப்பு இருக்கிற போது தூக்கம் வராது, தூங்குகிறார்கள் பத்ரீன்கள் அத்தனை பேர். காலை விடுகிறது. இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் பத்ருடைய இரவு, இனி பத்ருடைய பகல். சுருக்கமாக பார்த்து விடுவோம். பத்ருடைய பகல்ல அதிகாலையிலேயே அற்புதத்தோடு தொடங்குகிறது. என்ன அற்புதம்? காலையில் விடித்த முதல் வேளை ஃபஜ்ரில் மழை வருகிறது. மழை தேவையாக வந்திருந்தது.
முடியாத சமதரை இல்லாமல் புதை மணல். அவர்களுக்கு சற்றே ஈரப்பதமான மணல் கிடைத்தது. அல்லாஹ் காலையில ஒரு மழை அணைச்சு 2 பக்கமும் விளைய வந்தான். என்னன்னா இங்கே புதை மணலாக இருந்தது ஒரு ஈரப்பதத்துக்கு வந்தது, அங்க சேறு சகதியா மாறிடுச்சு. ஏற்கனவே ஈரமாக இருந்த இடம் சேரும் சகதியாக அவர்கள் அடுத்தடுத்து காலை அந்த புதை சேற்றுக்குள்ள இருந்து காலை எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆனது. அன்றைய காலை விடுகிற போது அற்புதத்தோடு பிறக்கிறது. இது 1வது. 2வது, அதிகாலை பஜ்ரிலே அல்லாஹ் அறிவித்த பிரகாரம் மலக்குகள் இறங்கி விட்டார்கள். இதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டார்கள். அந்த பகல்ல காலையில நடக்கிறது இதெல்லாம். 3வது வேளை படைகள் போர் ஆரம்பமாகுவதற்கு தயாராக இருந்த போது அல்லாஹ் 2 பேத்துக்குமே எதிர்ப்படையை கம்மியா காட்டிட்டான். முஸ்லிம்களை ரொம்ப கம்மியா அவங்க கண்ணுக்கு காட்டினான். காரணம் என்னன்னா இவ்வளவு பேர் தானே அடிச்சு முடிச்சிருவோம், யாரும் திரும்பி போயிடக்கூடாது, பயங்கரமா இருப்பாங்களோன்னு நினைச்சுட்டு ரொம்ப கம்மியா காட்டி விட்டான். இவங்களுக்கு அவங்கள கம்மியா காட்டிட்டான். 1000 பேருக்கு இவங்க மிரட்ட கூடாது இல்லையா? எனவே 2 பேரின் கண்களுக்கும் எதிர்ப்படையை குறைவாக காட்டுகிறான். இதுவெல்லாம் அந்த அதிகாலை பகலிலே நடக்கிறது. அது மழை இறங்கிய பின்னால், மலக்குகள் இறங்கிய பின்னால், படைகள் பார்ப்பதற்கு குறைவாக தெரிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் அவர்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். சவாதுன்னு ஒரு சஹாபி இருந்தார். எல்லாம் வரிசையா நின்னுங்கன்னாங்க. அங்கேயும் காஃபிர்கள் வரிசையா நிக்க வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. அதாவது இந்த காட்சிகளை வெறும் வரலாறாக வாசிப்பதை விட, வரலாறாக செவிமடுப்பதை விட கொஞ்சம் அப்படியே நாம கற்பனையில் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா மரணத்திற்கு வரிசையாக நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். எந்த தடவை போகும்னு தெரியாது. எவ்வளவு துணிவோடு நிற்கிறார்கள் அவர்கள். அது ஒருத்தர் கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கணும் என்னமோ, அவர் கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டார். எல்லா வரிசையும் கரெக்டா இருக்கு, அவர் வரிசை மட்டும் முன்னாடி. சின்ன குச்சி மாதிரி ஒன்று செல்லாத கையில வச்சிருந்தாங்க. வரிசையை இப்படி சமப்படுத்திட்டு வர்றப்போ அவர் வயிற்றுல ஒரு தட்டு தட்டி உள்ள போனாங்க செல்லாது. அதாவது போர்க்கள இடத்திலும் கூட நகைச்சுவை உணர்வுன்னு ஒன்று வரணுமா இல்லையா? எந்த பயமும் இல்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சும்மா எல்லாம் நேரம் இல்லைங்க, நீ முன்னாடி போ, நீ முன்னாடி போ, அப்படி பேசல. அப்படி ஒரு தட்டு ஒன்று உள்ள தட்டுனாங்க. அவர் விவரமான சஹாபி, ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆஷிக்காக காதலராக உள்ள சஹாபி. அவர் சொன்னார், யாரும் சொல்றதா நீங்க என்னை அடிச்சுட்டீங்க, எனக்கு வயிறுல இந்த இடத்துல வலிக்குதுன்னா என்ன இந்தா நீ வேணா திருப்பி அடிச்சுக்கோ அப்படின்னா, நான் உங்களை திரும்ப அடிக்கிற கொஞ்சம் ஆடையை தூக்குங்கண்ணா. அந்த வயிற்று பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்திய உடனே நேராக ரசூலை முத்தமிட்டு விடுவார். அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத பக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நடந்துட்டு இருக்கிறது போர்க்களம், அநேகமா ஷஹீதாயிடலாம், அநேகமா நான் இறந்து போக வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இறந்து போயிட்டா இந்த உலகத்தில் நான் கடைசியாக முட்டிய உடல் பெருமானாருடைய உடல் என்று அல்லாஹ்விடத்துல எனக்கு அது ஒரு பெரிய சான்று. இந்த உலகத்தில் கடைசியாக நான் நெருங்கி இருந்தது பெருமானாருடைய உடல் என்கிற தகுதி பெரிய தகுதி அல்லவா அப்படின்னு சொல்லுவார். வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க வைத்து விட்டார்கள். இப்ப போர் ஆரம்பமாகணும். போர் ஆரம்பமாகிற அரபு உடைய வழக்கப்படி முதல்ல நடக்கிறது என்னன்னா மல்யுத்தம் நடக்கும். அதாவது அங்கிருந்து ஒரு 3 பேர், இங்கிருந்து ஒரு 3 பேர், முதல்ல இவங்க மட்டும்தான் மோதுவாங்க. அதுக்கப்புறம் அதுல யாராவது அடிச்சு விழுந்த உடனே சரமாரியா போற ஆரம்பிச்சோம். 3 பேர் அவர்கள் நின்றார்கள். காதர்கள் நின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் மதீனாவாசில ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் அன்சாரி தான் இறங்கினாங்க. வேகமா அந்த 3 பேருக்கு முன்னாடி நின்றாங்கல்ல, எதிர்ப்படையில இருந்து அவங்க சவுண்ட் கொடுத்தாங்க, அக்ரிஜ் அக்ஃபாஅனா மின் குரைஷ். இந்த மதீனாக்காரலாம் வேணாம், எங்கள்கிட்ட மோதிர மாதிரி எங்களுக்கு தோதுவா மக்காவுடைய ஆளுங்களை அனுப்பு, உங்க சொந்தத்தில இருந்து அனுப்பு, உங்களுடைய குறைஷி குடும்பத்தில இருந்து அனுப்பு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பூரா குறைஷ் அனுப்பி வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 பேர் மல்யுத்தத்திலிருந்து
இந்த 3 பேரும் முதலிலே அந்த காவிர்கள் 3 பேரையும் வீழ்த்தி விட்டார்கள். வீழ்த்தி விட்டதற்கு பின்னாலே சரமாரியாக போர் துவங்கியது. போரில் பல்வேறு காட்சிகள், விடிய விடிய பேசுகிற நிகழ்ச்சி பதில். நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும். பத்ரீன்களுடைய பெயர் சொல்லி துஆ ஓதப்பட வேண்டும். மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாக இருக்கிற அபூ ஜஹல் கொல்லப்படுகிறார். அபூ ஜஹலை 2 சிறுவர்கள் முதலிலே காலை எடுத்தார்கள். எல்லா வகையிலும் பலவீனமான ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவன் தலையை அறுத்தார்கள். அபூ ஜஹலுடைய தலை. அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். அநேகமாக அரபு நாட்டில் யாரும் நம்ப மாட்டார்கள் அபூ ஜஹல் கொல்லப்பட்டான் என்றால். ஏனென்றால் அரபுலகத்தின் காதுகளில் மீண்டும் மீண்டும் அறையப்பட்ட செய்தி என்னவென்றால் அபூ ஜஹலை எதிர்க்க யாராலும் முடியாது. கிட்டத்தட்ட ஓரளவு அவனை நெருக்கி நிற்பவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மற்றபடி யாராலும் வீழ்த்த முடியாது என்று கருதப்பட்டவனை 2 சின்ன பசங்க வீழ்த்தினார்கள். பெரிய பெரிய வம்பர்களும் அக்கிரமக்காரர்களும் மிக மோசமாக சிறுபான்மையினரால் அவர்கள் வீழ்த்தப்படுகிற காட்சி நிறைய வரலாறுகளிலே நடந்திருக்கிறார். அபூ ஜஹலுடைய மரணம் என்பது பத்ரிலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக போரெல்லாம் பொருந்தியதற்கு பிறகு இடையில நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய அற்புதங்கள் விரிவாக பல ஆண்டுகளிலே பேசியிருக்கிறோம். பத்ரிலே ஓரளவு முடிவுக்கு வருகிறது. 14 முஸ்லிம்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அவன 70 பேர் மாத்திரம் கைது செய்யப்பட்டார்கள். 70 காபிர்கள் உடல் சடலம் மதீனால மைதானத்தில் கிடக்கிறது. காபிர்கள் 70 பேர் சடலம் கிடக்கிறது. உயிரோடு 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிடக்கிற சடலங்களில் 70 போக மீதம் ஒரு 14 சஹாபிகளின் உடல்களும் இருக்கிறது. இறந்தவர்களை ஆங்காங்கே குழிகளை தோண்டி அடக்குகிற பணிகளில் சஹாபாக்கள் முற்பகலிலே ஈடுபட்டார்கள். அதாவது காலை தொடங்கிய போர் லொஹுர் வரை கூட நடக்கல. ஒரு வருஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேன்னு சொல்லலாம். ஒரு டைம் பிரகாரம் சொல்றதா இருந்தா முற்பகல் சூரியன் உக்கிரத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே டோட்டலாக ஒரு சமுதாயம் வாஷ் அவுட் ஆகிறது. ஒரு சமுதாயம் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது. அதிகபட்சமாவெல்லாம் நம்ம வரலாறுகளை படிச்சு பார்த்தா நம்ம டைம் பிரகாரம் ஒரு 2 மணி நேரம் போர் நடந்திருக்குமான்னு தெரியல. முடிஞ்சது அவ்வளவுதான். மதியம் அடக்குகிற பணியில இறங்கி விட்டார்கள். பெரிய ஹவுஸ் போன்று குழியை தோண்டி இந்த ஹவுஸ் போன்ற குழியில தூக்கி காபிர்களின் சடலங்களை எல்லாம் போட்டு விட்டார்கள். போட்டு அடக்கி முடிச்சதுக்கு பிறகு அங்கே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் தகவல் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சடலத்தை எல்லாம் குழியில போட்டோம். கலீக பத்ர்னு அதுக்கு பேர். பத்ருடைய குழி. பத்ருடைய குழியில எல்லாத்தையும் போட்டோன்னு போய் தகவல் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அந்த குழிக்கு வருகிறார். அவங்க எல்லாரும் அடக்கப்பட்டிருக்கிற ஹவுஸ் போன்ற குழிகளிலே போடப்பட்டிருக்கிற அந்த காஃபிர்களின் இடத்திற்கு வருகிறார். வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு மானசீகமாக அல்ல, சப்தமாக பேசினார்கள் அங்கிருக்கிற மையத்தினரோடு. ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா அனா வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றிட்டான், உங்களுக்கு நான் கொடுத்தது வாக்குறுதி நடந்துச்சா என்று கேட்டார்கள். முரளிலான பக்கத்தில் இருந்தவங்க உணர்ச்சி பூர்வமாக நாயகம் உரையாற்றுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு மருதியல்லான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் கத்தகல்லம்த பி அஜ்சாபின் கத் ஜீஃபு. மௌத்தா போனவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, இறந்து போனவர்களோடு நீங்கள் போய் உரையாடுகிறீர்களே அப்படின்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. யா உமர் மா அன்தும் பி அஸ்மஅ லிமா அகூலு மின்கும் வ ஹும் லா யம்லிகூன ஜவாபஹு. என் பேச்சை அவர்கள் கேட்கிறார்கள், கபரிலே உள்ளவர்கள் கேட்கிறார்கள். என்ன அவர்களால் பதில் சொல்ல முடியாது, பதில் தர முடியாது. ஏறப்பு எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நான் சொன்னது நடந்துச்சா எச்சரிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. மையத்துகள் பொதுவாக கேட்கும். மண்ணை போட்டு மூடிட்டா அதோட முடிஞ்சதுங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. மையத்துகள் கேட்கும் என்பதால் தான் நாம் சலாம் சொல்றோம். கபிரிஸ்தானை கிடக்கும் போது சொல்றோமா இல்லையா?
அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன்னு சொல்றோம். ஹதீஸ்ல வருது இல்லையா, அடக்கி முடித்து விட்டு 7 அடிக்கு அவர்கள் திரும்பியதற்கு பிறகு அந்த திரும்பக்கூடிய செருப்பு சத்தங்களை மையத்து கேட்கும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு, புகாரிலே இருக்கு. யஸ்மஉ கர்ஆ நிஆலிஹிம், அவர்களின் செருப்பு சத்தங்களை மையத்து கேட்கும். அடங்கி இருந்தாலும் அவர்கள் கேட்பார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீப பத்ரிலே, பத்ரின் பெருங்குழியிலே பிணங்களுக்கு மத்தியில், காஃபிர்களின் பிணங்களுக்கு இடையிலே நின்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நடந்துருச்சு என்று சொல்லுகிறார்கள். குழியில இருந்து திரும்பி வந்து 2 சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 கைதிகளை அழைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் திரும்பி வர நேரமாகும். மதீனாவிலே இருக்கிற பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் அத்தனை பேரும் அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு 2 பேர் வேகமாக குதிரை சவாரி செய்கிற 2 பேர்த்த கூப்பிட்டு, மதியம் லொஹருக்கு பிந்தைய நேரம் நீங்க போய் முதல்ல மதீனாவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வின் உதவியால் ஜெயித்து விட்டார்கள்னு போய் மதீனாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த 2 பேரும் நேராக மதீனாவிற்கு செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டி போகிறார்கள். இதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில கைதிகளை ஒருமுகப்படுத்த வேண்டியிருந்தது, அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டியிருந்தது. அந்த பணிகளில் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். ஹதீஸ்களில் பல்வேறு வரலாற்று தகவல்களை எல்லாம் பார்க்கிற போது அநேகமாய் ஒரு சில பேர் நோன்பு வைத்திருந்தார்கள், அன்றைக்கு பெரும்பாலான பேர் நோன்பு வைக்கவில்லை. இந்த வருஷம் தான் கடமையும் ஆகியிருக்கிறது. இது போன்ற நேரங்களில் அப்படி முறித்துக் கொள்வதற்கு அனுமதியும் இருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட மறுநாள் மாலைக்குள் பத்ர் மைதானம் என்பது வெறிச்சோடு விடுகிறது. ஒரே ஒரு இரவு தயாரிப்பு, காலை மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் நடக்கிற போர் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விட்டான். பல நேரங்களில் இந்த பத்ருடைய வெற்றிக்கு பின்னாடி யோசிச்சோம்னா 15 வருஷம் அடிவாங்கி இருக்கிறார். 15 வருஷம் கொஞ்ச நெஞ்சமெல்லாம் இல்லை. எல்லா விதமான தாக்குதல், வீட்டின் மீது தாக்குதல், சொந்தக்காரர்கள் மீது தாக்குதல், மானங்களிலே கை வைத்து தாக்குதல், தெருவிலே போகிற போது தாக்குதல், எல்லா தாக்குதலும் 15 வருஷம் அனுபவிச்சதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு பெரும் வெற்றியை சாதகமாக்குகிறார். எந்த எதிரியாக இருந்தாலும் ஒரு நாள் வீழ்ந்தாக வேண்டும். அதுவரை சில நேரம் சோதனைகளை நாம் சந்திக்கிற சூழ்நிலை கூட வரலாம். அபூ ஜஹல் பத்ரிலே அவன் வரலாறு முடித்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய அபூ ஜஹலுடைய வரலாறு முடிய வேண்டும். ஆனால் கருத்து கணிப்புகளும் தில்லுமுள்ளுகளும் ஆங்காங்கே பெட்டி கடத்தல்களை எல்லாம் பார்க்கிற போது மீண்டும் ஜெயித்து விடுவார்களோ என்கிற ஒரு ஏக்கம் வருகிறது. அல்லாஹ் பத்ரிலே ஒரு சிறுபான்மையினருக்கு வெற்றியை கொடுத்ததை போல இவர்களை அழித்தாக வேண்டும் என்கிற ஆபத்தான நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். 1, 2 எல்லாம் இல்லை, பல்வேறு ஜுமாக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட தாக்குதல்கள். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக பள்ளிவாசல்களின் மெஹராபுகளிலும், சர்ச்சுகள், தேவாலயங்களுடைய மெஹராபுகளிலும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்ற அளவுக்கு உள்ள அக்கிரமங்கள் இந்த நாட்டில் கடந்த 5 வருஷமாக மக்காவினுடைய முஸ்லிம்கள் 15 ஆண்டு காலம் அவர்கள் அனுபவித்த தொல்லைகள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் இங்கும் நம்முடைய மானத்தில், நம்முடைய சட்டத்தில், நம்முடைய வாழ்வாதாரத்தில், நம்முடைய தொழில்களில் அத்தனையிலும் அக்கிரமத்தை செய்திருக்கிறார்கள். இந்த அக்கிரமத்தை செய்தவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது நாடு முழுக்க எதிரொலிக்கிறது. வலது பக்கம் கேட்டாலும் எவனும் ஆதரவாக இல்லை, இடது பக்கமும் ஆதரவில்லை, பஸ்ல ஆதரவில்லை, ஆட்டோல ஆதரவில்லை, ட்ரெயின்ல ஆதரவில்லை, பிளைட்ல ஆதரவில்லை. எவனுமே இவன் திரும்ப வரணும்னு சொல்லல. ஆனால் வருவதாக எல்லா தகவல்களும் சொல்லுகிறது என்றால் தில்லுமுள்ளுகளிலே ஏதோ வேலை பார்க்கிறார்கள். அல்லாஹ் அதையெல்லாம் தாண்டியவன். குர்ஆனிலே ஒரு வாசகம் வருகிறது, அவர்களும் சூழ்ச்சி செய்யட்டும், நாமும் சூழ்ச்சி செய்வோம், சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் நான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுபோல ஒரு ஃபிரௌனுக்கு ஒப்பான, ஒரு நம்ரூதுக்கு ஒப்பான, ஒரு அபூ ஜஹலுக்கு ஒப்பான இவர்கள் தொலைந்து போவதற்காக வேண்டி தயவு கூர்ந்து துஆ செய்யுங்கள். பத்ரீன்களுடைய பொருட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானாக. நம்முடைய
நம்முடைய இந்த எதிர்வரக்கூடிய இந்த பதிலினுடைய தகச்சத்திலும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களை விட்டு அப்புறப்படுத்தி இந்தியாவை தூய்மைப்படுத்துவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.